ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்காக ஒரு சின்ன ரெமெடி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அவங்க பார்த்திங்கன்னா ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப பேட்சாக இருக்கும், ரொம்ப வறண்டு போயிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கு தேவையானது பாலாடை. பாலாடை ட்ரை ஸ்கின்க்கு வறண்டு போன ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த பாலாடை எடுத்துக்கோங்க. இங்கே நான் காய்ச்சின பாலாடை எடுத்திருக்கேன். இது பசும் பாலாடை. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எல்லோ கலரில் தெரியுது. நல்லா காய்ச்சின பாலாடை கூட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாலாடை எடுத்துக்கோங்க. பாலாடையில் கொஞ்சமாக மஞ்சள், ஒரு பிஞ்சாக மஞ்சள் போட்டுக்கோங்க. அது ஆனால் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கடலை மாவோ இல்லை வேறு ஏதாவது போடாதீங்க. ஏன்னா கடலை மாவுலாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஆக்சுவலாக ட்ரையாக உங்களுக்கு காட்டும். ஸோ கடலை மாவோடு நீங்கள் பச்சை பயிறு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு செம்ம நிலையில் இருக்கும், செம்ம இதில் இருக்கும். ஆனால் நீங்கள் வெறும் கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கின் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா வெறும் பாலாடையை கூட நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்கின் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 3 வாட்டி இல்லை 4 வாட்டி இதை நீங்கள் டெய்லி கூட போடலாம். இது ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது, சைடு எஃபெக்ட்ஸோ இல்லை எதுவுமே இருக்காது. நீங்கள் டெய்லி கூட இதை போட்டுக்கலாம். இது நீங்கள் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வாங்க. ஃபேஸில் பாலாடை ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணாமல் ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்களுக்கு பவுடர் அப்படியே உதிர்ந்து வரும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. அப்படி வேணும்னா நீங்கள் வார்ம் வாட்டரில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு பேக்கோ இல்லை ஸ்க்ரப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போர்ஸில் இருக்கிற அழுக்கு கூட மொத்தமாக சேர்ந்து வந்துடும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ரெமெடி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங்.